ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் செய்கிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேச்சிட்டாங்க. தண்ணியில் பார்த்தீங்கன்னா வேச்சு பாருங்க. இப்போ தான் சுட சுட எடுத்து போடுறாங்க கண்ணியில். இது உரித்து உருளைக்கிழங்கு செய்யணுமாம்மா. நல்லா பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து உரிக்கணும். வீடியோ பாருங்கள், தயவு செஞ்சு வீடியோ முழுசாக பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து வீடியோ முழுசாக பார்த்தா தான் நம்மளுடைய சேனல் வந்து வளர்ச்சி அடையும், பயனுள்ளதாக இருக்கும். அதுக்காக தான் ஆவி பறக்க உருளைக்கிழங்கு கிழங்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அப்படியே எடுத்து சாப்பிட்லான்ற மாதிரி இருக்கு பாருங்கள். வாங்க இதுக்கு மேலே உரிக்கலாம். பார்த்தீங்கன்னா குண்டை வச்சு எண்ணெய் ஊற்ற போகிறேங்க தாளிப்புக்கு. ஊற்றுங்கம்மா. ரேஷன் எண்ணெய் தான் ஊற்றியாச்சு. ஊற்றினோடனே கடுகு போடணுமாம்மா, இல்லை வெங்காயமா? போயிட்டு ஊற்றிட்டு டக்குன்னு தேங்காய் திருவி தருங்க. சரி, என்ன போடுறீங்க? கடுகு காட்டுங்க. போடுங்க. எண்ணெய் காயாதே போடுங்கண்ணா. சரி போட்டுருங்க. போடலாம். கடுகு போட்டாச்சு. வெங்காயம் பார்த்திங்கன்னா வெட்டி வச்ச வெங்காயம் பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு சுத்தமாக அலசிக்கலாம். அலசி வச்சுன்னுக்குது. கடுகு பார்த்திங்கன்னா வெடிக்கிட்டு. இதெல்லாம் தண்ணி பூசணும். அதை வைக்கலாம். ஏய் இதெல்லாம் நீ ஹாயாக போய் உட்காந்துட்ட. கூட்டினே வரமாட்டேங்கிறாங்க. எங்க அப்பா இல்ல கூட்டின்னு வரதுக்கு. அப்ப நீ எப்படி பேச தெரியுமா?
மொத்தம் தூங்கி வந்து 1000 ரூபாய் நம்ம ஆண்டாள் வீட்டுக்கு போகலாம், வா போகலாம், கோயில் பாட்டி வீட்டுக்கு போகலாம். நான் பாட்டிக்கு ஒரு 2 வாரம் வரவே இல்லை, கொல் செடி பிடிங்கின்னு வா பார்த்துட்டு வரலாம். போன் பேசினா நீ வா வா மாங்காய் எடுத்துட்டு வாங்குறான். இவனுக்கு எப்படி தெரியும் ஆண்டாள் சித்தி வீட்டுக்கு போகலான்னு? போனா யார் இருக்குவாங்கன்னு கேட்டா எங்க அது என்கிட்டலாம் இல்ல, அம்மா கிட்ட தூங்கி வந்து சண்டை வாங்குது. எங்க ஆண்டா சித்தி, எங்க ஆண்டா தாத்தா, எங்க கோபி அக்கா, கோபி ஆண்டாள் அவன் பொண்ணு. நீ சத்தியமா நம்பனா நம்ப நம்ம அப்படி கிளியரா சொல்றோம். மாங்காய் வந்துருச்சம்மா, பூவே இல்லையா அந்த வீட்டி, பூவே வைக்கல அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா கூட கோயில் பாட்டி. என்னம்மா இப்போ அங்கெல்லாம் அந்த சைடில் நிறைய பூ வச்சிருக்கு. நாங்கள் பாட்டிட்டு காப்பு இல்லையா, காய் இல்லையா? எனக்கு வலி தெரிஞ்சா நான் ஆண்டாச்சி போட்டு கூட்டி போவேன், எனக்கு வலி தெரியாது. தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றிக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்கிறேங்க. மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா வீட்டிலே நம்ம அரைச்சி வச்சது தான். அதாவது பற்றி சேவலாம் நம்ம வாங்கி மிஷினுக்கு எடுத்துன்னு போய் மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறது தான். அது கடையில் வாங்குறதில்ல. காட்டுமாத கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா இன்னும் ரெட்டாக வரும். அப்படி பார்த்திங்கன்னா இது நம்ம வீட்டில் அரைக்கிறது பார்த்திங்கன்னா கலர் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் எந்த ஒரு எரிச்சலோ இந்த மாதிரி எடுக்காது. வயிற்றுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாது. ஏமா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா டாட்டா கல் உப்பு போட்டுக்கலாம். டாபா இல்லை, டாட்டா. சொல்லாத. நேத்து எங்க அப்பா வருந்தானா, ஏய் அது எங்க அப்பா. அப்புறம் என்னன்னா அவன் ரெடி ஆயிட்டான். ரெடி ஆயிட்டு மாமா நான் புழுங்கல் அரிசி வாங்கறதுக்கு ரேஷனுக்கு போறான் அப்படின்னானா, எங்க அப்பா வருது. நான் அவங்ககிட்ட ஏன்டா அங்க ஆளு இல்லையா வேலை செய்யறதுக்கு, அதனால அப்பா எல்லாம் வந்துட்டாங்களாம். சாமி சொன்னீங்களா? சொன்னீங்களா? அதுக்கப்புறம் வண்டி மேலே ஏறி உக்காந்து ஏய் எங்க அப்பா வருதுன்னு சொல்லிட்டு நீ சிரிச்சு தானே அப்பா கிட்ட போன் பேசுங்க, நீ சிரிச்சு தானே அப்படி இருந்தான். எல்லாரும் வீட்லயும் நடக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ குருமாவுக்கு தேவையான தேங்காய் வந்து வைக்கலாம். கிழங்கு பார்த்தீங்கன்னா வேச்சு வச்ச கிழங்கு வந்து இப்போ உரிச்சிக்கலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா திருவி வச்சிருந்த தேங்காய் வந்து போட்டாச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நம்ம உரித்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கொண்டால் போடு. அப்பா போய் வலையெல்லாம் உடைக்கிறேன் நான்.
சேட்டே உன்னை கொயால சொல்ல அவங்க அப்பா கிட்ட நான் முன்னாடி இது சொன்னான் நீ குக்குள்ளே கூட சொன்னாங்க அவங்க அப்பாவுக்கு முறை அவங்க நேரத்துலேயே பார்த்து அந்த பையன் தான் இருந்துச்சு வாய வந்துட்டாங்க அது லிப்ஸ்க்கு குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. உருளைக்கிழங்கு நம்ம உரித்து நம்ம கையிலே வந்து பார்த்திங்கன்னா மசிக்க வச்சுருக்குறோங்க. அது போட்டுக்கலாம். போட்டுட்டு சும்மா ஒரு கொஞ்ச நேரம் கொதி வந்த பின்னாடி இறக்கிடலாம். அவ்வளோதான்.